தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு, அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியமானவர்கள், சில பேருக்கு பிரியாவிடை கொடுக்கவே முடியாது. பழகிட்டோம் அப்படின்னா பல பேருக்கு தங்கமாக மின்னக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தவங்களை விட்டு விலகி வரவும் முடியாது, அதுக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது. இவங்க தான் தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களை பல பேர் ஒரு ஜோக்கர்னு நினைப்பாங்க. நோ, தனுசு ராசிக்காரர்கள் மேஜிக் மேன். அவங்க வித்த தெரிஞ்சவங்க, அவங்க நாட் ஜோக்கர். இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய இமேஜ் எங்கேயாவது காலி ஆனதுன்னா அதை என்ன பண்ணணுமோ அதை சரியாக பண்ணக்கூடியவர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? என்ன ஒர்க்காக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு. இந்த போக்கிரின்னு ஒரு படம், அதில் பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா கண்ணை மூழ்ச்சிக்கினே உட்காந்துருப்பார். அவர் தூக்கம் ஒரு ஆனால் முடிச்சுக்கினே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி முடியாத விஷயத்தை கூட முடிக்கிற அளவுக்கு செய்யக்கூடியவர்கள். சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது தனுசு ராசி. அதான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தனுசு ராசி வந்து ஜோக்கர்னு நினைப்பாங்க. நோ 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 நோ, நாட் ஜோக்கர். இதை நான் சொல்லி தருவேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரைம் வேண்டாம், விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் நம்மளை யாராவது சுற்றி விட நினச்சாங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க சுற்றி விடுவீங்க. கரெக்டு தானே? இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 5 விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனுசு ராசிக்கு கொடுக்குற மார்க் என்ன அப்படின்னா, அடுத்த பதிவில் அதை நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் 5 விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், நீங்கள் வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீட்டு நாலேஜை விட வெளியூர் நாலேஜ் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை உண்டாக்கும். வெளி உலக நாலேஜ் நிறைய சக்ஸஸை உண்டாக்கும். நிறைய மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. இந்த இன்னும் சொல்லப்போனால் கூகுளுக்கு தெரியாதது கூட உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு தனுசு தன்னை விரிவுபடுத்துங்க. தன்னுடைய எண்ணங்களை விரிவுபடுத்துங்க, தெரிஞ்சுக்குங்க, நிறைய கற்றுக்குங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்குங்க. அப்போ தான் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஹை பொசிஷனுக்கு போக முடியும். ஜோக் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடியவர். உண்மையிலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய ஹியூமர் சென்ஸ் உண்டு. எத்தனை பேருக்கு இது தெரியும்? அசால்ட்டாக சில விஷயங்களை பேசுவீங்க. நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க. காமெடி, நிறைய ஹியூமர் இருக்குது. ஆனால் அந்த ஹியூமர் வர முடியாமல் ஏன் தடுக்கப்படுதுன்னா சூழ்நிலைகள்.
சில பேர் நம்மளை நம்ம மனசை காயப்படுத்துறதையே நோக்கமாக வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சின்ன பிள்ளைன்னு நினச்சிருவான் தனுசு ராசி. அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பவரான ஆசாமியே இல்லைன்னுவான். ஆனால் தனுசு ராசிக்கு தான் தெரியும் உண்மை. போய் பார்த்துட்டு வரலாமேங்கிறத அடிக்கடி எந்த விஷயமா இருந்தாலும் சரி போய் பார்த்துட்டு வருவோம். ஒருத்தன் வீட்டில் ஒரு டெத்து நடந்துட்டா கூட அந்த இடத்துல முதல் இடத்துல தனுசு ராசி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ உதவி வேணுமா, போய் பார்ப்போம், என்ன செய்வோம். நல்லது நடந்தாலும் அவங்க உதவிக்கு போவாங்க. தனுசு ராசிக்கு அப்படி ஒரு குணம், போய் பார்த்துட்டு வருவோமே. ஒருத்தர் உடம்பு சரியில்லையா போய் பார்த்துட்டு வருவோம். ஒருத்தர் சோகமாக இருக்கானா போய் பார்த்துட்டு வருவோம். ஒருத்தர் என்னை திட்டான் சார்னா கூட அவனை கூட நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னை திட்டிருக்கானே, ஏன் திட்டிருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அவ்வளோ பெரிய ஆள் அவன் திட்டிருக்கானு அவனை பார்த்துட்டு வரேன். ஒரு தைரியம், இந்த தைரியம்தான் தனுசு ராசியோட பெரிய பலம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சாகசம் பண்ணணும்னா ரெடியாகிடக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். பணப்பிரச்சனையை சமாளிக்கிறதா இருக்கட்டும், ஒரு போட்டியில் இறங்குறதா இருக்கட்டும், முடியாதுங்கிற வார்த்தை எவனாவது சொன்னால் அதை ஏண்டா நீ முடியல, என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லவும் தனுசு ராசியால் முடியும். சாகசம் பண்ணுறதுக்கு ரெடியான ராசி தனுசு ராசி. நல்லா தெரிஞ்சுங்க, இதான் உண்மை. சாகசம் பண்ணுறதுக்கு ரெடியான ராசி. கூகுள் மேப்பை விட இவங்களுக்கு தான் நம்பிக்கை அதிகம். கூகுளில் கூட நம்பிக்கை கம்மி. அது எதாவது ஒன்று கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லும். சில இடத்துல நீ சொன்னது தப்புன்னா சாரின்னு அது நம்மள்கிட்ட கேட்கும் கூகுள். பார்த்துருக்கீங்களா? நான் இப்படி தான் இடையில ஒன்று கேட்டேன். 2002லேருந்து 2005 இப்படி ஒரு சம்பவம் நடந்ததான ஒரு சம்பவத்தை போட்டு கேட்டேன். அது இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் நான் அதை இன்னொரு இடத்துல கண்டுபிடிச்சி சொன்னேன், என்னப்பா 2003 இது நடந்திருக்கு இல்லைங்கிறியேன்னு. அது உடனே சாரின்னு கேட்டது. ஆனால் இது எப்படி தெரியுமா, இந்த தனுசு ராசிக்காரவங்க எப்படி தெரியுமா, கூகுள் மேப்பை விட இவங்க மேலே நம்பிக்கை அதிகம். என்ன ரிசர்ச் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவாங்க, அணுவாக மற்றவங்களை அலசி ஆராய்வாங்க. நீ ஏன் வந்திருக்கிறான், எதுக்கு வந்திருக்கிறான், இவன் என்ன பேசுகிறான், என்ன சொல்கிறான், என்ன கேட்குறான், எல்லாத்தையும் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அதான் தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரவங்க என்றைக்குமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த 5 விஷயங்கள் என்றைக்குமே அவங்கள பலப்படுத்தும். அதனால் எப்பயுமே எதையும் போய் பார்த்துட்டு வரலாங்கிற நோக்கத்தை வைங்க. சாகசத்துக்கு எப்பயுமே தயாராக இருங்க. எல்லாரையும் சிரிக்க வைங்க. வெளியில் சுற்றுங்க, வெளியில் உங்கள் சிந்தனையை அதிகப்படுத்துங்க. கூகுளை விட சர்ச் நிறைய பண்ணுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க, நம்புங்க. நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதொன்னே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே பலன் சரியா இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது, நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க, எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள்,
எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா? காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நம்ம ரொம்ப இந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க. நான் ஒப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமா சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க. உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். வெயிட் அண்ட் see. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.